வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வரக்கூடிய நாட்களில் புதுசாக ரேஷன் கார்டு எடுக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், ஸோ அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பேர்களை நீக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், ஸோ வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. 50-60 வயதானவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு மூலிமா பல சிறப்பான வந்து திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ரேஷன் ஷாப்பில் பொது விநியோக திட்டத்தின் கீழே டிசம்பர் மாதத்திற்கான சிறப்பு முகாம் வந்து இன்றைக்கி 14/12/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனிக்கிழமை காலை 10 மணிலேருந்து 1 மணி வரையும் வந்து அந்தந்த வட்டங்களில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைத்து நடப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த முகாம் எதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்னணு குடும்ப அட்டையில் பெயர் மாற்றம் செய்கிறதுக்காகவோ இல்லை திருத்தங்கள் செய்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் உறுப்பினருடைய பெயர்களை சேர்த்தாலோ இல்லை நீக்குதலுடைய ஒரு தேவைகள் இருந்தாலோ இந்த முகாம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. புதிய குடும்ப அட்டை நகல், அட்டை கோருதல் போன்ற குறை முகாமில் சரி செய்து வழங்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ உங்களுடைய ரேஷன் கார்டில் அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக யார் 50-60 வயதானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு தகவலாக சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு கூட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது வயதானவர்கள் வந்து ரேஷன் கடைக்கு போக முடியாதவங்க அங்கீகாரம் சான்று வந்து பற்றி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 50-60 வயதானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ரேஷன் கடைக்கு போக முடியாததுனால விண்ணப்பதாரர் வந்து யாராவது ஒருத்தவங்களை வந்து பரிந்துரைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த பரிந்துரைக்கக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பதிலாக வயதானவர்களுக்கு பதிலாக போய் அவங்களுடைய ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இதில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த முகாமில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பரிந்துரைக்கிறதுக்கும் யாரும் ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட வீட்டுக்கே வந்து அந்த பொருள் வந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான சான்றையும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இது மெயினாக 50-60 வயதானவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த தகவல் யாருக்காவது தெரியாமல் இருந்ததுன்னா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன். ஸோ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல அப்டேட்டோட நல்ல தகவலோட அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.